ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எனக்கு பிடிச்ச ஒவ்வொரு புக்ஸையும் ரிவ்யூ பண்ணி நான் அந்த புக்கில் என்ன படிச்சேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு புக்கு ரிவ்யூவான அட்டாமிக் ஹேபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த புக்கை வந்து எனக்கு பர்சனலி இந்த புக்கு நான் ஃபஸ்ட்டு வாங்கின புக்கு இந்த புக்கு தான். 11th படிக்கும் போது நான் அப்படி கஷ்டப்பட்டு அடம் முடிச்சு வாங்கின புக்கு. அப்போயே இந்த புக்கோட ரேட் அதிகம் இருந்தாலும் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி இந்த புக்கை வாங்கினேன். இந்த புக்கை ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணலாம். லெட்ஸ் கோ இன்டு வீடியோ. இந்த புக்கில் மொத்தம் ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 ரூல் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்து இந்த புக்கோட ஆத்தர் வந்து எப்படி இந்த புக்கில் எழுதுன்னு சொல்லி அவரோட சொந்த கதை இருக்கும். அப்போ அதை அவரோட பேஸ்பால் டைப்பில் போது விளையாட போது ஒரு அடிபட்டுரும். அப்புறமேட்டு அவர் எப்படி மீன் வராரு அது அவரோட வாழ்க்கை கதை. அப்புறமேட்டு அவர் பழக்கங்கள் பற்றி எழுதியிருப்பார். அதில் வந்து நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருப்பார். அப்போ வந்து நம்மளோட ஒவ்வொரு பழக்கங்கள் தான் நம்மளோட இப்போதைய நிகழ்வு காரணம் அப்படிலாம் சொல்லியிருப்பார். உதாரணமாக சொன்னால் நம்மளோட உடல் எடை வந்து நம்மளோட உணவு பழக்கத்தை வச்சு போட்டு காட்டணும். நம்மளோட வீட்டோட சுத்தம் வந்து நம்ம தூய்மை பழக்கங்கள் காட்டுமா. நம்மளோட எந்த அளவு நம்ம படிக்கிறோமோ நம்மளோட படிப்பு பழக்கத்தை காட்டுமா. நம்ம எது தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கணும்னு இதில் சொல்ல வராரு. அவர் தேக்க சிந்தனைகளை பற்றி சொல்லிப்பார். தேக்க சிந்தனைன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம எதிர்பார்க்கறதோட அது நிகழ்ந்து கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். அது பேர் தான் தேக்க சிந்தனை. அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். ஒரு பாறை உடைக்கிறவர் வந்து 100 தடவை அடிப்பாரான். ஆனால் அந்த 100வது தடவை தான் அந்த கல் விரிசல் விடுமா. அது 100 தடவையும் அதோட ஒவ்வொரு அடியில் வந்து உழைப்பு வீணாகலையாம். உங்களோட உழைப்பு வந்து அந்த கல்லில் ஸ்டோராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறமேட்டு அந்த ஃபஸ்ட் இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்களோட இலக்குகளை விட்டு அமைப்பு முறையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன கோல் செட் பண்ணுறது, கோலுக்கான ஸ்டெப்ஸ்லாம் வந்து என்னென்னு சொல்லி நீங்கள் ஸ்டெப் பண்ணுறது வந்து முக்கியம்னு சொல்லியிருப்பாரு. ப்ராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமாக அந்த ப்ராக்டிக்கலான கோல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்ல வராரு. அப்புறமேட்டு என்னென்னா, ஒரு இலக்கு வந்து நம்மளோட மகிழ்ச்சியை குறைக்கூடாதான். எந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம மகிழ்ச்சியாக தான் இருக்கணுமா. அப்புறமேட்டு நம்ம இலக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும்தான். அதை நீங்கள் வச்சு எங்களோட நீண்டகால இலக்குலாம் கணக்குன்னு சொல்ல வராங்க. அப்புறம் பழக்கங்களை மாற்றுறதுக்கு வந்து 3 நிலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. விளைவு மாற்றம், செயல்முறை மாற்றம் மற்றும் அடையாள மாற்றம். விளைவு மாற்றம்னா நம்ம பண்ணுற ஆக்ஷன் மூலிமா, செயல்முறைனா வந்து நம்ம விளைவுனா நம்மளோட எஃபெக்ட்டு, செயல்முறைனா அதுக்கான ஆக்ஷன், அடையாளம்னா நம்மளோட ஐடென்டிட்டி. ஒருத்தரோட அடையாளத்தை மாற்றணும்னா விளைவு மாற்றணும். செயல்முறை மாற்றினா அடையாளம் மாறும். அடையாளம் மாறிச்சுன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா செயல்முறை மாறும். இப்போ அதோட முதல் விதியான அதை வெளிப்படையாக ஆக்குங்கள். அதை வந்து வெளிப்படையாக்கணும். அதை பற்றி பார்க்கலாம். இதில் எத்தனை என்ன சொல்ல வரோன்னா, வழக்கங்களை சுட்டி காட்டுதல் முறையும் வழக்கங்களை மதிப்பிட்டு நம்ம எந்தெந்த செய்கிறோம்னு சொல்லி ஏதாச்சும் மதிப்பிட்டு செய்கிறதையும் நம்ம சொல்கிறாரு. அப்புறமேட்டு நிறைய டெக்னிக்ஸாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா இன்னொரு விஷயத்தை நீங்கள் அடிக்கடி செய்யணும்னு சொல்ல வராரு. இப்போ வந்து நம்ம காலையில் எழுந்தோடனே நான் நியூஸ் பேப்பர் படித்தோடனே வந்து நான் கரெக்டாக என்னோட துணிமணிலாம் எடுத்து வச்சுவேன். துணிமணிலாம் எடுத்து வச்சோடனே நான் ஸ்கூலுக்கு போகிறக்கான எல்லா பொருளையும் எடுத்துப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்மளோட ஒவ்வொரு செயலையும் வந்து நம்ம அடிக்கடி செய்கிறத பற்றி சொல்ல இருப்பார். அப்புறமேட்டு ஒரு இடத்துக்கும் நம்மளோட பழக்கங்களுக்கும் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு சேர்ப்பாங்க. இது ஒரு இடம் வந்து நம்மளோட பழக்கங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு வகையான சூழல் இருக்குது. ஒவ்வொரு சூழலுக்கும் நம்ம ஒரு வகையாக ரியாக்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம அந்த சூழலுக்கான பழக்கங்களை உருவாக்கியிருப்போம். அதை வந்து நம்ம சொல்லியிருப்பார். அதை கூட நடத்தை மாற்றத்துக்கு வந்து ஒரு நபரும் ஒரு சூழ்நிலையும் ஒரு காரணம் சொல்லியிருப்பார். உங்களோட சூழ்நிலையை வெற்றிகரமாக அமைச்சிங்கன்னா வந்து உங்களோட பழக்கங்கள் மாறும். இப்போ தினமும் ஒரே இடத்துல ஒரு இடத்துல இப்போ தூங்கினீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துலேயே உங்களுக்கு நைட் இரவு படுத்தா தூக்கம் வரும். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துல வந்து சூழ்நிலையை பற்றி சொல்லியிருப்பார். அப்புறம் சுய கட்டுப்பாட்டை பற்றி சொல்கிறது வந்து, சுய கட்டுப்பாடு வந்து ஒரு குறுகிய யுக்தி மட்டுமே. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட சூழ்நிலையை கட்டுப்படுத்துகிற மூலியமாக உங்களோட வாழ்க்கையை வந்து நிறையா சீரான செயல்பாடுகள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறார். 2வது விஷயமான அதை வசீகரமாக்குறது, ஒரு ஸ்டெப் வந்து அட்ராக்டிவாக ஒரு ஸ்டெப் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறோம். மனிதர்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா மனிதன் மூலிக்கு டோபமைன் ஒரு தூண்டும். அது ஆசையும் அவனோட ஆசை வந்து உருவாகும் போது இந்த டோபமைன் சுரப்போம். இந்த டோபமைன் தான் நம்ம வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து அது நம்மளோட செயல்பாடுகளை வந்து ஊக்குவிக்குது ஒவ்வொரு தடவையும். அப்புறமேட்டு நம்மளை சுற்றியுள்ளவங்க வந்து நம்மளை எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து 3 வகையான சமூக பழக்கத்தை உருவாக்கணும். ஒன்று நெருக்கமானவர்கள், இன்னொன்று வந்து நம்ம சுற்றி அதிகமாக யார் என்ன பண்ணுறாங்களோ அதை வச்சு, 2வது சக்தி வாய்ந்தவர், ரொம்ப ஒரு இடத்துல பவரில் இருப்பாங்க. அவங்க 3 பார்த்து வச்சு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளோட பழக்கங்களை உருவாக்கிறோம். இந்த இயல்பாக நடக்குது மனிதனோட இயல்பு. ஒரு பழக்கத்து மூலயமா நீங்கள் க்ரீட்டிங்ஸ் ஒருத்தவங்களோட மதிப்பை பெறுறீங்களோ அந்த பழக்கத்தை நீங்கள் உருவாக்குறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் மனிதனின் மூளை விரும்பும் சொல்லி இந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க.
அப்புறமேட்டு என்ன சொல்லப்போனால் நம்ம ஒவ்வொரு ஆசையும் நம்மளோட பண்டைய காலத்து நம்மளோட உணவு தேவைகள் இந்த மாதிரி பழைய காலத்து ஆசைகளால் தான் உருவாகும்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட பழைய காலத்து வாழ்க்கைக்கால ரியாக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா 3வது விதியான அதை சுலபமாக்குங்கள். ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி அதை ஈஸியாக்குறது, ஒரு விஷயம் வந்து கஷ்டமாக செய்கிறதோட ஒரு விஷயம் ஈஸியாக நம்ம இது அதிகமாக சூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒருத்தவங்க வந்து 2 குழுவை ஒரு புகைப்பட குழுவை பிரிச்சுப்பாங்க. ஒன்று வந்து நல்ல அழகான புகைப்படம் இருக்கும், இன்னொன்று வந்து எண்ணிக்கையில் அதிகமாக எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எண்ணிக்கையில் எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம், நான் ஃபோட்டோ அனுப்பிச்சுன்னு சொல்கிறாங்க. 2த்துக்கும் கடைசி செக் பண்ணி பார்க்குறாங்க. யார் வந்து குவாலிட்டியாக ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்களோ அவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஆனால் யார் வந்து அந்த எண்ணிக்கையில் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் வர்றதுனால அவங்க வந்து அழகான ஃபோட்டோஸ் கொண்டு வராங்க. இது வந்து என்ன கிடைக்குதுன்னா, ஒரு பழக்கங்கள் வந்து தொடர் முயற்சிகள் தான் கிடைக்குதுன்னு சொல்ல வராங்க. அப்புறம் 2 நிமிட விதிகள் பற்றி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு ஒரு மோசமான பழக்கத்தை கடினமாக மூலமாக அதை ஈஸியாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை 2 நிமிடங்களை இப்போ நீங்கள் வந்து ஒரு சம் போடணும், உங்களோட இது எழுதணும், கணக்கு எழுதணும். அந்த கணக்கு எழுதணும் ஃபஸ்ட்டு அந்த மார்ஜின் போடுங்க. இந்த மாதிரி ஈஸியான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறமேட்டு அதோட 4வது விதினா அதை மனநிறைவாக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சின்ன கதை கொடுத்துருப்பாங்க. பாகிஸ்தானில் எப்படி தான் வந்து ஒரு நோய்கள் பரவ தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அங்கே சோப்பு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மக்கள் வந்து இன்னும் விரும்பாமல் இருக்காங்க. அப்போ வந்து சோப்பில் வந்து நறுமணத்தில் கலந்து விடுறாங்க, நறுமணத்தில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து நோய்கள் தீருது. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருள் வந்து அதை ஒரு பொருள் செய்கிற அந்த ரோல் ஆகிடுச்சு. ஒரு பழக்கத்தில் நம்ம செய்கிறோன்னா மனநிறைவு கிடச்சுன்னா அது நம்ம வந்து பழக்கத்தை ஈஸியாக தொடர்ந்து நம்ம செய்வோம்னு சொல்ல வராங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமேட்டு கொடுக்குறது எக்ஸ்ட்ரா உங்களோட பாயிண்ட்ஸ். அவ்வளோதான் 4 விதிகள். அப்புறமேட்டு நம்மளோட கோல்டு லாக் விதிகள்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா, கோல்டு லாக் விதிகள்னா ஒரு விஷயம் வந்து நம்ம யார் வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த மாற்றம் இருக்கும். ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தொடங்க போது அதில் ஈடுபாடு இருக்கும். ஆனால் போக 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 அது ஈடுபாடு குறைஞ்சி அது சலிப்புத்தன்மை தான் உண்டாகும். இந்த சலிப்புத்தன்மை தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அவர் குறிப்பில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தினமும் ஒரு இடையை தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யார் வந்து அந்த சலிப்பு தாண்டி இடையை தூக்குறாங்களோ அவங்க தான் கடைசியில் வெற்றி அடைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லலாம்னா, நீங்கள் தினமும் செய்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் ஆர்வமாக இருக்கணும், அதான் சொல்ல வராங்க. அதில் நீங்கள் வந்து சலிப்புத்தன்மைக்கு நீங்கள் விரும்பிக்கணும், அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல வராங்க. அப்புறம் வந்துட்டு நல்ல பழக்கங்கள் குறைபாடுன்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல பழக்கத்தை வந்து நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலன்னா அது அப்படியே நீங்கள் அதே இடத்துல இருப்பீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். 1% விதி மாற்ற முடியுமா? ஒரு 1% விதி மாற்றம்னால வந்து 1% விதின்னு சாதாரணமாக எடுக்கிறோம். ஆனால் அந்த 1% விதினால வந்து நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் அந்த அளவு மாற்றங்கள் உருவாச்சுன்னா நீங்கள் திரும்பி பார்க்க போது அதுக்கான விலை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 1% நீங்கள் தவறு இன்றைக்கி ஒரு நாள் செய்யலைன்னு சொல்லி விட்டால் கூட அந்த விலை இன்னைக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கூட அந்த கடைசியில் சேர்த்து மொத்தமாக நம்மளுக்கு தான் பிரச்சனை ஆகும். அதுதான் அவங்க சொல்லுவாங்க, பழக்கங்கள் வந்து இருமுறை கொண்ட கத்தின்னு சொல்லுவாங்க இந்த எழுத்தாளர். அப்புறமேட்டு பார்த்தா நீங்கள் இந்த புக்கில் வந்து நம்ம திறமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து மரபணுக்களாக சில துறைகளில் வந்து நம்மளுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்புகளில் வந்து நம்ம துறையில் வந்து நம்மளோட பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதிகமான வெற்றிகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு நம்மளோட 80-20 ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற 80% வந்து 20% செயல்பாடு நடக்குது. மேலும் இந்த புக்கில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஹேபிட்ஸ் ஃபார்மேஷனுக்கான கதைகள் சொல்லியிருப்பாங்க, இந்த டெக்னிக்ஸ் சொல்லியிருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய புக் ரிவ்யூஸை அடுத்து பார்க்கலாம். ஏதாச்சும் சொல்லணும்னு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.